வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது கெட்டவனு பேர் எடுத்து நல்லவன்டா. இந்த வரி அப்படியே ஆப்டாக யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மன் சிலம்பரசன் அவர்களுக்கு இந்த வரிகள் அப்படியே செட் ஆகும். சிலம்பாட்டம் படத்தில் கூட இந்த பாடல் இருக்கும். கெட்டவனு பேர் எடுத்து நல்லவன்டா, என் வெற்றிக்கு காரணம் ஆண்டவன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது. ஆனால் இந்த வரிகள் ரீசெண்டாக இன்னொருத்தருக்கு செட் ஆகும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அந்த போட்டியில் 3வது இடத்தை பிடித்த நம்முடைய விஜய் விஷால். ஏன்டா போட்டியெல்லாம் முடிஞ்சிருச்சு, திடீர்னு இன்றைக்கி இதை பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாங்க, விஜய் விஷாலோட பர்த்டே தான் இன்றைக்கி. ஆள் உள்ளே இருக்கும்போது பல விமர்சனங்கள் அவர் மேலே நிறையா சுமத்தப்பட்டன. சோசியல் மீடியாவில் பல பேர் திட்டுனாங்க, கண்டபடி திட்டினாங்க, கழுவி ஊற்றுனாங்க. ஆனால் அவர் எதை பற்றியுமே கவலைப்பட கிடையாது. உள்ளே கொஞ்சம் சோர்வாக இருந்தாலும் வெளியில் வந்து ஆள் வேறு லெவலில் பேசுகிற வாயாயிரம் பேசுகிறேன், கேட்குற முடியல நான் இல்லைடா. இதுவுமே சிம்பு அவர்களுடைய வரிகள் தான். அந்த வரிகளுக்கு இருப்ப ஏன் நான் சிம்புவோட இவரை கொண்டாந்து கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பு அளவுக்கு இவரை அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்லலை. அந்த வரிகள் இவருக்கு ஆப்டாக இருக்கும். அதான் கெட்டவனு பேர் எடுத்த நல்லவன்டா. எவ்வளோ விமர்சனங்கள் வந்தாலும் வெளில வந்து அவரோட வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. அவருக்குன்னு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, நிறையா பேர் இருக்காங்க. வீட்டுக்குள்ளே முழுக்க அவருடைய எப்பட்ட போட்டார். எந்த இடத்துலையுமே ஆள் ஃபைனலில் தான் உடைஞ்சார். ஆனால் நிதானமாக விளாண்டார். எல்லா போட்டிகளும் நிதானமாக விளாண்டதுனால தான் அவர் அந்த 3வது இடத்தை பிடிக்க முடிந்தது. எல்லாருமே ஒன்று வெளியில் வரும்போது நெகட்டிவோடு வருவாங்க, இல்லைனா பாசிட்டிவோடு வருவாங்க. அதாவது அந்த வீட்டை விட்டு வெளில வரும்போது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் கமெண்ட் வாங்கி நெகட்டிவ் பேர் எடுத்து புல் வெளியிலேயும் நெகட்டிவ், உள்ளேயும் நெகட்டிவ். ஆனால் அதை பாசிட்டிவாக அந்த வீட்டுக்குள்ளேயே மாற்றினார். வீட்டுக்குள்ளேயே பாசிட்டிவாக அவரை மாற்றி ஃபைனல்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும், வேறு லெவலில் இருந்திருக்கும். லாஸ்ட்டாக விஷ் யூ ஹாப்பி பர்த்டே விஜய் விஷால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுக்க அவருக்குடைய பிறந்தநாளை இன்றைக்கி நான் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் பேசினேன். வேறு ஒன்றுமே இதில் நான் எக்ஸ்ட்ரா வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறது கிடையாது. வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.